அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சால்ட் அண்ட் லியம் லிவிங்ஸ்டனோட ஒப்பீனியன் அபவுட் ஜாயினிங் ஆர்சிபியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் ரீசெண்டாக ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதற்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏன் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்கன்ட்டு நான் சொல்கிறப்ப மேபி ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட பிளேயர்ஸ் சரியாக அமையலை, அப்படி இல்லைன்னா கேஎல் ராகுல் பண்ட் மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் எடுக்காதது தான் காரணமாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. கிளியர் ரீசன் என்னன்னா, எக்ஸ் இருக்குல்ல, அதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஹிந்தின்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாங்க பெங்களூர் மேனேஜ்மெண்ட். இதுக்கு பர்டிகுலரா கன்னடா ஃபேன்ஸ்ட இருந்து அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லியும் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண சொல்லியும் எக்கச்சக்க ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு. அதற்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூர்ன்றது ஒரு கர்நாடகாவை மையப்படுத்தின ஒரு டீம், அதுக்கு எதுக்கு ஹிந்தியில் அக்கௌண்ட்டு மேனேஜ்மெண்ட்டை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா இன்னும் பெங்களூர் எதுவும் அஃபிஷியலாக வெளியே எதுவும் விடலை, வந்துச்சுன்னா அது ரிலேட்டடாகவும் அப்டேட் நம்ம சேனலில் ஷியராக கொடுப்போம். பிளேயிங் வித் விராட் கோலி இஸ் கோயிங் டு பி ரியலி கூல்ன்ட்டு லியம் லிவிங்ஸ்டன் அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக நடந்த மெகா ஆக்ஷனில் 8.75 crores ஆர்சிபியால் வாங்கப்பட்ட பிளேயர் தான் லியம் லிவிங்ஸ்டன். அவர் ஆர்சிபியில் சேர்றத பற்றி அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறாரு. பெங்களூரில் ரொம்ப பேசினேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃப்ரான்ச்சைசஸ் ஆர்சிபி. என்னோட நேச்சர் ஆஃப் த கேமுக்கு பெங்களூரோட சின்னசாமி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன்ட்டு அவர் பிலீவ் பண்ணுறாரு. அதற்கு ரீசனாக மற்ற ஸ்டேடியத்தை கம்பேர் பண்ணுறப்ப சின்னசாமி கொஞ்சம் சைஸில் சின்னதாக தான் இருக்கும். ஸோ பவுண்டரிஸும் கம்மியாக இருக்கும். லியம்ஸ்டனோட நேச்சர் ஆஃப் த கேமே அடிச்சு விளாடுறது தான். ஸோ எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆர்சிபியோட ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக நடந்துச்சு. நிறைய நல்ல பிளேயர்ஸையும் பிக் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸாகவும் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஆஸ் எ குரூப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லியிருந்தார். பர்டிகுலராக விராட் கோலியை மென்ஷன் பண்ணி அவர் கூட ப்ளே பண்ண போகிறது ரியலாக ஒரு கூலான ஃபீலிங்காக இருக்கும்ட்டும் அவர் கன்வே பண்ணியிருந்தார். அதிரடி ஓப்பனரான ஃபில் சால்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு கோலி மேலே இருக்குது. எப்போ நான் அவரை பார்த்தாலும் பிட் ஆஃப் சேட் ஆன் த ஃபீல்ட் அண்ட் ஆஃப் த ஃபீல்டு எங்களுக்குள்ள இருக்கும்ட்டு சொல்லியிருக்கிறார். சின்னசாமி மாதிரியான ஒரு கிரவுண்டில் அட்டாக்கிங் கேமை தான் விளையாட விரும்புகிறேன். பிகாஸ் அவர் கேகேஆர்லையும் அதே தான் பண்ணார். ஸோ நீங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இயர் ஃபில் சால்ட் இருந்து பயங்கரமான சரவடிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆர்சிபி எனக்கு சின்ன வயசுலேயே பிடிக்கும். ஆர்சிபி விளையாடுறாங்க அப்படின்னா டிவியை ஆன் பண்ணி மேட்சஸை பார்த்த டைம்ஸும் உண்டுன்ட்டு அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார். கேகேஆரும் எனக்கு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணாங்க, பட் அவங்ககிட்ட எனஃப் மணி இல்லைன்ட்டு கேகேஆரையும் அந்த கான்வர்சேஷனில் நினைவு கூர்ந்திருந்தார் ஃபில்ஸ். இன்னைக்கான வீடியோவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட் செக்கச்சக்கம் கொடுத்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.